ஆர்டர் பண்ணி 6 மணி நேரம் ஆச்சு. ஆனா இன்னும் சாப்பாடு கொண்டு வரல. நான் அப்பவே இவன்கிட்ட சொன்னேன். ஒரு ரசம் சோறு சாப்பிட்றதுக்கு எதுக்குடா ஹோட்டல் வரைக்கும் போகணும்னு. ரசம் சோறுக்கே 6 மணி நேரமா? அப்போ பிரியாணி கேட்டோம்னா எப்படியும் 2 நாள் ஆக்கிடுவானுங்க போல. இதுக்கு தாங்க நான் அந்த ஹோட்டலுக்கெல்லாம் வர்றதே இல்லை. ஏய் சாப்பாடு கீழே விழுந்துருச்சு. சாப்பாடு 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 சாப்பாடு. ஓகே ஓகே, பார்க்கல எப்படியாவது சாப்பிட வேண்டியது. வேணாம் 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 வேணாம். கீழே தானே விழுந்துச்சு, அதுக்குள்ள நான் சாப்பிடக்கூடாதா? நான் கூச்சிக்கிட்ட போ. ஐயோ, என்ன இவனுங்க எல்லாம் இப்படி பார்க்குறானுங்க? பொண்ணை தான் பார்ப்பானுங்கன்னா பொண்ணு பூனையை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க போல. எப்படி வெறுக்க பார்க்குறானுங்க இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் எவ்வளோ மெதுவா இருக்கிறேன். அவ காதல கேட்ட உடனே ஒரு இடம் கொண்டு வந்துட்டான். என்ன சத்தம்? என்ன சத்தம் இது? இங்கே தான் ஏதோ வாசனை அடிச்சுது. என்ன இவன் ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்தா இவன் தான் சாப்பிட்றானோ? என்ன அமைதியா இருக்கா ரொம்ப? டேய் சைனா பிஸ்து, உனதான் தலையை சொரியாது, கரிமண்ணெல்லாம் கொட்டிட போகுது. நீ தான் சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரியான திருட்டு வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவ. ஆனா என்னை ஏமாத்துறல்ல? பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கிளம்புறேன் கோமா.